ரைட். நாங்க அடுத்தது பார்க்க போற மருந்துகளும், கிருமிகொல்லிகளும், பார்மக்யூட்டிகல்ஸ் அண்ட் த ஜெர்மிசைடிஸ். ரைட். மருத்துவ ஆலோசனையின்றி எமது வீடுகளில் பயன்படுத்தப்படும் சில வகை மருந்துகள் உள்ளன. ஸோ நாங்க நார்மலா எந்த ஒரு மருந்து எடுக்கிறதாக இருந்தாலும் மருத்துவர் ஆலோசனையின்படி தான் எடுக்கணும். ஆனால் சில மருத்துவ ஆலோசனையின்றி எங்களோட வீட்டில் நாங்கள் வந்து மருந்து வகைகளை பயன்படுத்துகிறோம். அதான காய்ச்சல், நோய் ஆகியவற்றிலிருந்து நிவாரணம் பெற பயன்படுத்தப்படும் பாராசிட்டமால் போன்றவையும் மருத்துவ தைலம், குடலில் ஏற்படும் அமில உபாதைகளை நீக்குவதற்கு எடுக்கப்படும் மக்னீசிய பால் ஆகியவற்றின் இத்தகைய மருந்துகளுக்கு உதாரணங்களாக காட்டலாம். ஸோ நார்மலாக நாங்கள் வீடுகளில் காணப்படுற மருந்துகள் வந்து மருந்து வகைகள் மருத்துவ ஆலோசனையின்றி எடுக்கிறோம். அதுக்கு உதாரணம் சொல்லாங்க பாராசிட்டமாலும் மில்க் ஆஃப் மெக்னீஷியா. ரைட். மெக்னீஷிய பால். ரைட். குடலில் ஏற்படுற அந்த கெஸ்ட்ரைட்டிஸ் என்று சொல்றதுக்கு நாங்கள் குடிக்கிறது இந்த மெக்னீஷிய பால். அடுத்தது காய்ச்சல் நோய் வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் இமீடியட்டாக போய் எடுக்கிற பெனடால் 2 போடுங்க, பெனடால் 2 போடுங்கன்னு சொல்லலாம். ரைட். அந்த பெனடால். ரைட். உராய்வுகள், வெட்டுக்காயங்கள் ஆகியவற்றின் மீது அல்லது தோலின் மீது பூசப்படும் அழுகல் எதிரிகளும், ஆன்டிசெப்டிக், வீட்டுத்தளம், மலசலக்கூடங்கள், குளியலறைகள் ஆகியவற்றில் கிருமிகளை அகற்றுவதற்கு தொற்று நீக்குகளும் கிருமிகொல்லிகளாக வீடுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ அது மட்டும் இல்லை, எங்களுக்கு ஏற்படுற உராய்வால் ஏற்படுற காயங்கள், வெட்டுக்காயங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் சில நேரம் அதுக்கு மேலே நாங்கள் மருந்து பூசுவோம். அதை நாங்கள் ஆன்டிசெப்டிக்கல், அழுகல் எதிரி என்று சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் அது மருந்துகள். ரைட். கிருமிகொல்லிகளாக நாங்கள் வீட்டில் என்னத்தை பாவிக்கிறோம்டா, நாங்கள் வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு, எங்களை டெயில்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வாஷ். ரைட். அடுத்தது குளியல் அறையில் பாவிக்கிறோம் நாங்கள் பாவிக்கிற கிருமிகொல்லிகள், மலசலகூடங்கள்லையும் கிருமிகொல்லிகள் எல்லாம் பாவிக்கிறோம். ரைட். அதெல்லாம் வீடுகளில் பயன்படுத்துகிற கிருமிகொல்லிகளாக காணப்படுது. அழுகல் எதிரிகளாக சத்திர சிகிச்சைக்குரிய மதுசாரமும் போரிக் அமிலமும், தொற்று நீக்கிகளாக ஃபீனோல், குளோரின், டெட்டால் ஆகியவையும் பயன்படுத்தப்படும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இந்த உதாரணம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். வீடுகளில் பயன்படுத்தப்படுற அழுகல் எதிரிகளாக நாங்கள் மெயினாக சொல்றது வந்து சத்திர சிகிச்சை பயன்படுத்துகிற மதுசாரம், ஆல்கஹால் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லை, போரிக் அசிட் ஒன்று மருந்து. இது ரெண்டும் வந்து தொற்று நீக்கியாக பயன்படுத்தணும். ரைட். அதை அழுகல் எதிரிகளாக பயன்படுத்தும். தொற்று நீக்கிகளாக பயன்படுத்துறது என்னடா, ஃபீனோல், குளோரின், டெட்டால் ஆகியன நாங்கள் பயன்படுத்தணும். வீடுகளில் சாதாரணமாக பயன்படுத்தலாம். இந்த ஃபீனோல் எல்லாம் எங்களோட கைகளில் படாமல் இருக்கிற அளவுக்கு நல்லம். ஏன்னு சொன்னால் அது வந்து ஃபீனோல் எல்லாம் காசினோஜெனிக். ரைட். காசினோஜெனிக்னா கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை நாங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதாக இருந்தாலும் கிச்சனில் பாவிக்கிற டிஷ் வாஷ்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இல்லை. ஆனால் ஃபீனோலிக் கம்பவுண்ட் சொல்கிறது நாங்கள் பாவிக்கிற மலசலகூடங்கள் சுத்தம் செய்து பாய்ப்போம். அது வந்து பாவிக்கக்குள்ள கையில் காலில் படாமல் பாவிக்கிற அளவுக்கு நல்லம். ஏன்னு சொன்னால் அது வந்து எங்களோட உடம்புல எங்களோட டிஎன்ஏயோட மாற்றத்தை ஏற்படுத்தி கேன்சர் போன்ற நோய்களை ஏற்படுத்துறதுக்குரிய காரணிகளாக இருக்குது. ஸோ நாங்கள் இதுகள் பயன்படுத்தக்குள்ள நாங்கள் ஸ்லீப்பர்ஸோ இல்லாட்டி எங்களோட கால்களை கவர் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ரைட். மருத்துவரின் ஆலோசனை என்ற மருந்துகளை உட்கொள்ளல் ஆபத்தான செயலாகும். ஸோ மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் நாங்கள் உண்மைக்குமே எதையுமே பயன்படுத்தக்கூடாது மருந்துகளை. ஆகவே இத்தகைய மருந்துகளை அவை பொது செய்யப்பட்டுள்ள பட்டியல் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுறுத்தலுக்கு ஏற்ப குறிப்பிட்ட நேர இடைவெளியில் உட்கொள்ளுதல் முக்கியமானது ஆகும். ஸோ முதலாவது நாங்கள் ஒரு மருந்து வகையில் எடுக்க போகிறோம்னா அது டாக்டர் ஆலோசனை எடுக்கணும். அதே நேரம் ஒன்று டாக்டர் எழுதி தர மாதிரி, அப்படி இல்லாட்டி அந்த பொதி செய்யப்பட்டிருக்கிற பெட்டியில் சொல்லியிருப்பாங்க எப்படி எடுக்கணும்னு சொல்லி அதன்படி எடுக்கணும். நாங்கள் எங்களுக்கு நினைச்ச மாதிரி எடுக்க இயலாது. இவ்வாறு அறிவுறுத்தல்களை பின்பற்றாவிட்டால் மரணம் கூட ஏற்படலாம். ஸோ இந்த மருந்துகளை வந்து நாங்கள் சரியான இடைவெளியில், அதாவது ஒன்று மருத்துவர் ஆலோசனையில் இல்லாட்டி பெட்டியில் குறிப்பிடப்பட்டிருக்கிற தான் பயன்படுத்த. அப்படி இல்லைன்னு சொன்னால் சில மருந்துகள் இருக்குது
அது எங்களோட உடல்ல குறிப்பிட்ட ஒரு பீரியட்டுக்கு பிறகு தான் அது அமைப்பழிய போகுது, ரைட், பயன்படுத்தப்படும். அப்படி இல்லாம இருக்குமா இருந்தால் நாங்க இடைவெளி குறைவாக வேளையில நாங்க எடுக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம், எங்களோட பாராசிட்டமால் வந்து ஒவ்வொரு 6 ஹவர்ஸுக்கு ஒருக்கா இல்லாட்டி 8 ஹவர்ஸுக்கு ஒருக்கா எடுக்க சொன்னாங்கன்னா, நாங்க இப்போ அந்த 8 ஹவர்ஸுக்கு எடுக்க சொன்னாங்கன்னா, ஒரு 6 ஹவருக்கு எடுக்க சொன்னாங்கன்னு சொன்னா, நாங்க ஒரு 4 ஹவர்ஸுக்கும் எடுத்துக்கொண்டு இருக்கல. ஏன்டா அங்கனைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, பாராசிட்டமால்ல கான்சன்ட்ரேஷன் வந்து குறைவு வந்து எங்களோட உடல்ல ஓடப்போகுது. அது வேற ஒரு பிரச்சனை ஏற்படும். அது மரணத்தையும் ஏற்படுத்தக்கூடும். எங்களோட உடம்புல பாராசிட்டமாலா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட செறிவுல தான் காணப்படணும். அதை விட கூட போகல அது பக்க விளைவாக வேறு வேறு ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். இம்மருந்துகளை பயன்படுத்தியும் நோய் நிலைமைகள் கட்டுப்படுத்தப்படாமல் தொடர்ச்சியாக இருப்பின் தாமதமின்றி மருத்துவரிடம் செல்ல வேணும். ஸோ இப்படி நாங்கள் யூஸ் பண்ணினாலும் எங்களோட நோய் குறையலன்னு சொன்னால் நாங்கள் இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போயிட்டு நாங்கள் மருத்துவர்கிட்ட போயிட்டு நாங்கள் அதை மருத்துவர்கிட்ட காட்டி நாங்கள் அதுக்குரிய சரியான ஒரு சிகிச்சையை பெற்றுக்கொள்ளணும். ரைட், இது மருந்து சம்பந்தமா. அடுத்து நாங்கள் கிருமிகொல்லிகள் பார்ப்போம். கிருமிகொல்லிகளை பிரயோகிப்பதன் மூலம் நுண்ணங்கிகளை அழிக்கவோ நுண்ணங்கிகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தவோ முடியும். ஸோ கிருமிகொல்லிகளில் பயன்பாடு என்னன்னு சொன்னால், ஒன்று அது பிரயோகிக்கக்குள்ள நுண்ணங்கிகளை அழிக்குது, அடுத்து நுண்ணங்கிகளை வளர்ச்சியை கட்டுப்படுத்துங்கிற 2 செயற்முறைகள் மூலம் நுண்ணங்கிகளை அங்கினைக்கிருந்து அகற்றுது. ரைட், இத்தகைய சந்தர்ப்பங்களில் சாதகமான நுண்ணங்கிகள் கூட அழியப்படலாம். இப்போ சாதகமானன்னு சொன்னால் இந்த கிருமிகொல்லிகளை நாங்கள் பயன்படுத்தும் போதோ தீமை பயக்கிற நுண்ணங்கிகளுக்கு தான் நாங்கள் கிருமிகொல்லிகள் பயன்படுத்தினாலும் அங்கனைக்கு எங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய கிருமிகொல்லிகளும் வந்து அழிக்கப்படும். ரைட், விசேடமாக மலசலகூடங்களில் கிருமிகொல்லிகளை அளவுக்கு அதிகமாக பிரயோகிப்பு இருப்பின் கழிவுப் பொருட்களை உக்கச் செய்யும் நுண்ணங்கிகள் அழிவுற்று கழிவுப் பொருட்கள் உக்குதல் குறைவடையும். ஆகவே இவற்றை குறித்த அளவில் பயன்படுத்த வேண்டும். ஸோ அடுத்த உதாரணம் சொல்றாங்க என்னன்னு சொன்னால், இப்போ மெயினாக மலசலகூடங்களில் பார்த்தீங்களா இருந்தால் அது போய் நாங்கள் செப்டிக் டேங்க்னு சொல்லுவோம். அதில் வந்து மலங்கள் தேங்கி நின்றாலும் அங்கனைக்கு அந்த மலத்தை ஊக்க வைக்கிறதுக்குரிய நன்மை பயக்கக்கூடிய நுண்ணங்கிகள் காணப்படுது. நாங்கள் அதிக அளவான கிருமிகொல்லிகள் பயன்படுத்தக்குள்ள என்ன நடக்குதாக இருந்தால், அங்கனைக்கு எங்களுக்கு தீமை பயக்கிற நுண்ணங்கிகள் மட்டுமில்லை, இந்த உக்கச் செய்கிற நுண்ணங்கிகளும் சேர்ந்து அழிவடையுது. அதனால அங்கனைக்கு நன்மை பயக்கக்கூடிய நுண்ணங்கிகள அளவு வந்து குறையுது. அது வந்து இன்னைக்குமே எங்களுக்கு ஒரு பிரதிகூலமாக தான் இருக்குது.